அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு கடகம். கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? கடகராசி நேயர்களுக்கு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நண்பராக வரக்கூடிய ராசி எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களாக வருவாங்க, உங்களுக்கு யார் எதிரியாக வருவாங்க, ஜென்ம விரோதி யார், உங்களுக்கு முதுகில் குத்துறவங்க யார், உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்க யார், உங்களுக்கு யார் உதவி செய்ய போகிறாங்க, இல்லை நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி அத்தனை விஷயமும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடகம் காலச்சக்கரத்துக்கு 4ஆம் ராசி, காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசி சொல்லுவாங்க. கடகராசி 4ஆம் ராசி கடகராசி தான், நீர் ராசி. தாய் உணர்வு கொண்டவங்க தான் கடகராசிக்காரங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சந்திரன். இப்போ பூமியோட துணைக்கோளே சந்திரன் தான். சந்திரன்கிறது ஒரு பெண் கிரகம், தாய் கிரகம் சொல்லுவாங்க. தாய்க்காரகனே சந்திரன் தான். இப்போ 4ஆம் இடம்ங்கிறது அதனால தான் காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடமாக வருது. இப்போ உங்கள் ராசி அதிபதி சந்திரனாக இருக்கிறனால தாய் உள்ளம் கொண்டவங்களாக இருப்பீங்க. அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் கடகராசிக்காரங்க. ஒரு விஷயத்தை உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. கெட்ட விஷயமெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலோ, ஒரு விஷயம் ஒருத்தட்ட கேட்டுட்டிங்கனாலோ அது உங்களால் ஏற்றுக்கவே முடியாது, ஜீரணிக்கவே முடியாது. கண் கலங்கிடுவாங்க கடகராசிக்காரங்க. பயங்கரமான ஒரு இறக்க சுபாவம்னா அது கடகராசி தான். தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய ராசி கடகராசி. நல்ல குணம், நல்ல மனம் படைத்தவங்க கடகராசிக்காரங்க. அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா சந்திரனுடைய ராசி. என்னதான் அவங்க பார்த்திங்கன்னா அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருந்தாலும், இறக்க குணம் இருந்தாலும், நல்ல குணம் இருந்தாலும், நல்ல மனம் படைத்தவங்களாக இருந்தாலும் இவங்களுக்கு ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப காலமாகும். ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்களா, அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னா அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப காலம் எடுக்குங்க. ஏன்னா சந்திரனுங்கிறது மைண்டு. அந்த மைண்டுக்குள்ளே போய் ஒரு விஷயத்தை நினச்சி ஆழ்ந்து சிந்திச்சு அதைவே நீங்கள் நினச்சி போட்டு குழப்பி, உங்களையும் குழப்பி, அடுத்தவங்களையும் குழப்பி விட்டுருவாங்க. இது கடகராசிக்காரங்க உண்டான ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். எல்லாமே நெகட்டிவ் கிடையாது, மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல குணம், நல்ல ஒரு ஞானம், அறிவு இதெல்லாமே இருந்தாலும் அது குழப்பத்தையும் கொடுத்துரும் சந்திரன். அப்போ குழப்பவாதியாகவும் இருப்பாங்க கடகராசிக்காரங்க. ஏன்னா உங்கள் ராசி சின்னம் என்ன? நண்டு. இப்போ நண்டு பாருங்கள், கடல் பகுதியில் இருக்கும். நண்டு பல இடத்துல இருக்கும். இப்போ கடல் பகுதியில் இருக்க நண்டு ஒரே நேர்கோட்டில் போகாது, குறுக்கல் மாறி மாறி போகும். அப்போது ஒரு நேர்கோட்டில் போகக்கூடியவங்க கடகராசிக்காரங்க கிடையாது. மனக்குழப்பம் மிக்கவங்க, மனக்குழப்பம் உடையவர்கள் கடகராசி நேயர்கள். அப்படி தாங்க இருக்கும். சரிங்களா? மனசை போட்டு குழப்பிக்குவாங்க. போட்டு குழப்பி ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்திச்சு நினச்சி மைண்டுக்குள்ளேயே போட்டு அப்படியே அந்த தேக்கி வைக்கக்கூடிய ராசி தான் கடகம். ஆனால் நல்ல ஒரு மனிதாபிமானம், அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது, இறக்க குணம், இதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அதெல்லாம் ரொம்பவே உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ உங்கள் ராசி அதிபதி சந்திரன். இப்போ உங்களுக்கு எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு நட்புக இப்போ ரீதியாக உங்களுக்கு அமைவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களை சுற்றி நிறைய இருப்பாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, தொழில் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை உங்களை சுற்றி இருக்க நண்பர்களை பாருங்கள். முக்கியமான ஒரு சில ராசிக்காரங்க தான் உங்களுக்கு நண்பர்கள் அமைவாங்க. ஏன்னா உலகத்தில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் நண்பர்கள் அமையிறது கிடையாது. ஒரு சில பேருக்கு தான் கடவுள் சில பேருங்களை அறிமுகப்படுத்தி வைப்பார். இப்போ உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு பாருங்கள், நீங்கள் யாருன்னு உங்கள் ராசிக்கு யாருன்னு பாருங்கள். சிம்மராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நல்ல ஒரு ராசியாக இருக்கும். உங்கள் ராசிக்காரங்களுக்கு, கடகராசிக்காரங்களுக்கு சிம்மராசிக்காரங்க கரெக்டாக செட் ஆகிடுவாங்க, கரெக்டாக ஒத்து போவாங்க. இப்போ நீங்கள் கடகராசிக்காரங்களா உங்களுக்கு சிம்மராசிக்காரங்க நண்பர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க ஒரு சில பேருக்கு பிரச்சனை கொடுத்தா கூட அந்த நட்பு ரீதியாக சில பெருசாக பாதிப்பு வராது. ஏன்னா கடகத்துக்கு 6ஆம் ராசியாக உங்களுக்கு தனுசு வந்தாலும் கூட அது ராசி அதிபதியும் நட்பாக வரனால சண்டை சச்சரவு இருந்தால் கூட ஒன்று சேரக்கூடிய ராசியாக தான் இருக்கும். அப்போ கடகராசிக்காரங்களுக்கு தனுசு ராசிக்காரங்க கூட செட் ஆகும். மீன ராசிக்காரங்க நிறைய உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க. அதேமாதிரி தான் மேஷ ராசியும். இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு சுற்றி பாருங்கள், உங்களுக்கு யார் கூட இருக்க ராசிக்காரங்களை பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த ராசி நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். சிம்ம ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மீனராசி, மேஷராசி, இந்த ராசிக்காரங்க தான் உங்களுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களாக தான் இருப்பாங்க நிச்சயமாக. மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரங்க, துலாம் ராசிக்காரங்க இவங்க கூட ஓரளவுக்கு தான் செட் ஆகும். ரொம்ப அவங்க கூட டீப்பாக பழகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது உங்களுக்கு.
அதே மாதிரி தான் மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்க, கன்னி ராசி, துலாம் ராசி, ரிஷபராசி இவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க கொஞ்சம் அளவாக தான் பழகுவாங்க. அளவுக்கு அதிகமாக பழக மாட்டாங்க, அளவாக தான் பழகுவாங்க. உங்களுக்கு ஆகாத ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகாத ராசி என்னென்னா உங்களுக்கு மகர ராசியும் கும்பராசியும் உங்களுக்கு ஆகவே ஆகாதுங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கு அவங்களோட கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும், உங்களோட கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க. அவங்க ஒரு சில அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சுயநலமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களோட பார்வையில் அப்படி தான் உங்களுக்கு தெரிவாங்க. உங்களோட பார்வையில் அவங்க சுயநலமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். மேக்ஸிமம் பாருங்கள் கடகராசிக்காரங்களுக்கு மகர கும்பராசிக்காரங்க ஒத்து போக மாட்டாங்க. அது கும்பராசின்னு சொல்லவே வேண்டாம். அவங்க முதுகில் குத்துறவங்களே உங்களுக்கு கும்பராசிக்காரங்க தான். சுயநலமாக பழகி உங்களை யூஸ் பண்ணி கழட்டி விடுற ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு அதிகமாக வாழ்க்கையில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், வாழ்க்கையில் உங்களுக்கு யார் அதிகமாக பிரச்சனை கொடுத்தாங்க, யாருனால உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. நிச்சயமாக இருக்கும். ஒரு சில பேர் கடக ராசி கடக லக்னம், ஒரு சில பேர் கும்பராசி கும்ப லக்னம். இப்போ ராசி லக்னம் ஒன்றா இருப்பாங்க. ஒரு சில பேர் ராசியும் லக்னமும் ஒன்றா ஒரே அமைப்பில் பிறந்திருப்பாங்க. ஒரு சில பேர் அவங்களுக்கு பாருங்கள், இப்போ கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுத்தமாக 100% செட்டே ஆகாது. அவங்களுக்கு சுத்தமாக ஆகாது, ஆகாமல் போயிடும். என்ன தான் நீங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சாலும், என்ன தான் நீங்கள் நல்லது பண்ணாலும் அவங்கனால உங்களுக்கு பிரச்சனை தான். உங்களால் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களால் அவங்களுக்கு நல்லது நடக்கும், அவங்களால உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். நல்லா பழகினாலுமே தேவையில்லாத பிரச்சனை வருதுங்க சார், பிரிஞ்சு போயிட்டோம், நல்லா தான் பழகிட்டு இருந்தோம், திடீர்னு பிரிவினை வந்துருச்சு, என்ன காரணம் தெரியல. அது ஒரு சில பேத்துக்கு அந்த அஷ்டம சனி 7.5 சனி வரும்போது தான் அந்த பிரச்சனையே வரும். ஒரு சில பேத்துக்கு பாருங்கள் கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனியோ 7.5 சனியோ வரும்போது ஒரு சில பேர் அதிகமாக பிரச்சனை கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் மகரம் ராசி கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க, நிச்சயமாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு சில பேருக்கு உதவி செய்வீங்க. ஒரு சில பேர் வந்து வாண்டடாக போய் உதவி செய்யக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நீங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறவங்களா இருப்பீங்க. ஆனால் அளவாக பழகுவீங்க, கரெக்டாக தான் பழகக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து வாண்டடாக வந்து உதவி செய்கிற ராசி, உங்களுக்கு தேடி வந்து உதவி செய்கிற ராசி, இல்லை நீங்கள் யார்கிட்ட போய் உதவி கேட்டிங்கன்னா எடுத்து கொடுக்கறது, அந்த தாராள குணம் தாராள மனம் படைச்ச ராசி யாருன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மீன ராசிக்காரங்க உதவி செய்வாங்க. பாருங்கள், உங்களுக்கு மீனராசிக்காரங்க உதவி செஞ்சவங்களாம் உங்களுக்கு கூட இருக்கவங்களே தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரவே வராது. அப்போ கடகராசிக்காரங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க தான் கடகராசிக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு நட்பு ராசியாகவும் உங்களுக்கு வந்துடும். அப்போ நான் சொன்ன அந்த 6 ராசி 5-6 ராசி சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த ராசிக்காரங்க உங்களுக்கு எப்போவுமே கூட இருக்கவங்களாக தான் இருப்பாங்க. சுற்றி இருக்கவங்களே அந்த ராசிக்காரங்களாக தான் நிச்சயமாக உங்களுக்கு இருப்பாங்க. அவங்க கூட தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கும். மற்ற ராசிக்காரங்க கூட நீங்கள் அளவாக பழகிற மாதிரி தான் வரும். அப்போ கடகராசிக்காரங்க மகரம் கும்பம் இந்த ராசிக்காரங்கிட்ட நீங்கள் மிக 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 ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு, சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகரம் கும்பம்ங்கிறது சனியோட வீடு, கடகம்ங்கிறது ஒளி கிரகம், சந்திரன் அதாவது கடகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து ஒளி கிரகம், சனிங்கிறது இருள் கிரகம். அப்போ அந்த இருள் கிரகத்துக்கும் ஒளி கிரகத்துக்கும் எப்படி ஆகும், இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கு எப்படி ஒத்து வரும்? அதே மாதிரி தான். அப்போ கடகராசி நேயர்களுக்கு சனியோட ராசி மகரம் கும்பராசிக்காரங்க சுத்தமாக ஆகவே ஆக மாட்டாங்க. அவங்க கூட நீங்கள் ஜாக்கிரதையாக பழகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்த நிலைமையில் இருக்கார்? ஏன்னா லக்னம்ங்கிறத உயிர், ராசிங்கிறது உடல். இப்போ லக்னாதிபதி எந்த நிலைமையில் இருக்கார், 6ஆம் அதிபதி எந்த நிலைமையில் இருக்கார்? ஒரு சில பேருக்கு 6ஆம் அதிபதி வலுத்து லக்னாதிபதி பலம் இருந்தால் அவங்க எதிரி தான் ஜெயிப்பாங்க எப்போவுமே. 6ஆம் அதிபதி பலம் இழந்து லக்னாதிபதி வலுத்தா ஜாதகர் தான் எப்போவுமே ஜெயிப்பார். அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். 6ஆம் இடங்கிறது உங்கள் எதிரி, லக்னம்ங்கிறது நீங்கள். அப்போ நீங்கள் எதிரிட்ட ஜெயிக்கிறீங்களா, இல்லை எதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஜெயிக்கிறாரா? இது வந்து 1-6 வச்சு சம்மந்தப்பட்டு பார்க்க வேண்டிய விஷயம். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. 1ஆம் இடம் 6ஆம் இடம் எப்படி இருக்குது, மற்ற அமைப்பில் எப்படி இருக்குதுன்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.